தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய மாநில பேரிடர் நிதியாக 450 கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டதாக ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஆனால் இது வழக்கமாக ஒதுக்கப்படும் நிதியை தவிர கூடுதல் நிவாரண நிதி அல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை பாதிப்புகளை தேசிய பேரிடராக அறிவித்து கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த வருஷத்துக்கான 900 கோடி 900 crores மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணத்தை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்டாக 450 கோடி முதல்லயே நாங்க ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த புயல் வரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டோம். அதை தவிர இரண்டாவது இன்ஸ்டால்மெண்டாக மீதி இருக்கக்கூடிய 450 கோடியையும் 12ஆம் தேதி டிசம்பர் இந்த 4 தென் மாவட்டங்களுக்கு மழை வரத்துக்கு முன்னாடியே இரண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் 450 கோடி கொடுத்தாச்சு. அதாவது மொத்தமா 900 கோடி 900 crores இந்த வருஷம் கொடுக்க வேண்டியது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டினுடைய SDRF-க்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி 1200 கோடி ரூபாய் ஆகும். இதில் 75 விழுக்காட்டை, அதாவது 900 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு தர வேண்டும். 25 விழுக்காட்டை, அதாவது 300 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஏற்றிட வேண்டும். ஒன்றிய அரசின் பங்கானது ஆண்டுதோறும் 2 தவணைகளில் நமக்கு அளிக்கப்படுகின்றது. அதாவது 2 தடவை தலா 450 கோடி ரூபாய் நமக்கு அளிக்கப்படும். ஒரு இயற்கை பேரிடரின் தாக்கம் மிக கடுமையாக இருக்கும்போது இந்த SDRF நிதி போதவில்லை என்றால் அந்த இயற்கை பேரிடரை கடும் இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து NDRF கூடுதல் நிதி ஒதுக்கப்படும். சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தையும் தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருந்த வரலாறு காணாத வெள்ளத்தையும் இவ்வாறு கடும் பேரிடர்களாக அறிவித்து NDRF-இல் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்கிட வேண்டும் என்றுதான் நாங்கள் பல முறை கோரிக்கை வைத்துள்ளோம். இதைத்தான் நானும் பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்த போதும் வலியுறுத்தி குறிப்பிட்டிருக்கிறேன், மனுவாகவும் கொடுத்திருக்கிறேன். ஆனால் இன்று வரை இந்த 2 பேரிடர்களும் கடும் பேரிடர்களாக அறிவிக்கப்படவில்லை. NDRF-இல் இருந்து இதுவரை நமக்கு கூடுதல் நிதி எதுவும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஒன்றிய அரசிடமிருந்து நமக்கு வந்த 450 கோடி ரூபாய் நிதி என்பது இந்த ஆண்டு நமது SDRF-க்கு ஒன்றிய அரசு அளிக்க வேண்டிய 2வது தவணை தானே தவிர கூடுதல் நிதி அல்ல. சவாலான நிதிநிலை சூழல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இந்த கூடுதல் நிதி தராத போதிலும் மக்களின் நலனை கருத்திலே கொண்டு மாநில அரசு நிதியை செலவிட்டு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.